மாதிரி இந்த சோசியல் மீடியா இருக்கிறவங்க, இந்த மஞ்ச பத்திரிகை நடத்துறவங்க, என்ன இந்த ட்விட்டர்ல டூப்ளிகேட் ஐடி வச்சிருக்கவங்க, இன்ஸ்டாகிராம் டூப்ளிகேட் ஐடி வச்சு திமுக வச்சிருக்கவங்க எல்லாத்தையும் தேடி பிடிச்சி பெண்களை நோக்கி விமர்சனம் வந்தா உடனே கைது செய்யுங்க. இதுதான் தமிழகத்தோட முதல் கொள்கை. ஊழல ஒழிச்ச மாதிரி பெண்களை அருவருப்பா பேசக்கூடிய கலாச்சாரத்தை ஒழிக்கக்கூடிய ஒரு ஆட்சி உருவாக்கணும். அதுதான் இவர் தலைவர். இவ்வளவுதான் சிந்தனை. அது எந்த பண்ணாலும் சரி. இதுதான் முதல் கொள்கை. பெண்களுக்கான பாதுகாப்பு, பெண்களுக்கான செக்யூரிட்டியும். அவங்க தைரியமாக வெளியே வந்து பணி செய்யக்கூடிய எந்த ப்ரொஃபஷனல் பொலிட்டிக்கலா இருக்கட்டும், மீடியாவா இருக்கட்டும், எந்த ப்ரொஃபஷனல் தைரியமா வெளியே வரணும். அப்படி இருந்தா அப்படி அவங்களுக்கு யாரெல்லாம் முடக்க பாக்குறாங்களோ கை செய்யப்படும். அப்ப இந்த கலாச்சாரத்தை ஒழிக்கணும். இதுலயுமா அடுத்தவங்க மேல பழிய போட்டு நீங்க தப்பிக்க பாப்பீங்க? அது என்ன ஊருக்கே தெரியும். நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஆன்லைன்ல அபியூஸ் பண்றது, அசிங்கமா பெண்களை பேசுறது, கேவலமா அவங்கள பத்தி கமெண்ட்ல வந்து சொல்றது, ஃபேக் ஐடிஸ்ல, அதுவும் மூஞ்சி முகமே இல்லாத ஐடிஸ், இல்ல வேற ஏதாவது ஒரு ரேண்டம் டிபியை வச்சுட்டு ஐடிஸ், இதெல்லாம் வர்றது உங்க ஆளுங்க தான், உங்க சப்போர்ட்டர்ஸ் தான். ஏன் உங்க சப்போர்ட்டர்ஸ் உங்க ஆளுங்க அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, உங்களை பத்தி விமர்சனம் வைக்கிற பதிவுகள், அதாவது டிவிகே பத்தியோ, இல்ல இப்ப இருக்கிற சிஎம் பத்தியோ, இல்ல உங்க யார் பத்தியோ, அமைச்சர்கள் பத்தியோ அந்த மாதிரி விமர்சனங்கள் வச்சாலோ, இல்ல எதிர்கருத்துக்கள் வச்சாலோ, இல்ல உங்களை எதிர்த்து கேள்விகள் கேட்டால்தான் அந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் வருது கமெண்ட் செக்ஷன்ல. ஓகே, அந்த வீடியோஸ் கீழே தான். ஏன் இந்த வீடியோ கீழே கூட உங்களுக்கு வரும், வேணா உங்களை பாருங்களேன், எப்படியும் இந்த வீடியோல உங்களை டேக் பண்ண போறேன், நீங்க பாருங்களேன். சோ அப்ப அவங்க யாரை சப்போர்ட் பண்ணி வராங்க, இல்ல யாரு கிட்ட இருந்து வராங்க அப்படின்றது இருக்குல்ல, அது உங்க கிட்ட இருந்து தான். அதாவது நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இது வந்து இத்தனை நாள் இல்லையாமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். இருந்தது, இல்ல நான் சொல்லவே மாட்டேன். ஆனா அது ட்ரிபிள் இல்ல, அதுக்கும் ட்ரிபிளா இருக்கு நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம். மாற்றம் செம்மையா இருக்குன்னு சரி நீங்க சொல்லிட்டீங்கல்ல, ஆன்லைன்ல இந்த மாதிரிலாம் புல்லிங் பண்றது, இந்த மாதிரி அசிங்கமா பேசுறது, ஃபேக் ஐடியில வந்து பேசுறது, இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ண போறேன்னு சொல்லிட்டீங்களா, நீங்க எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்களா, பெண்களுக்கு பாதுகாப்பு சொல்லிட்டீங்களா, இனிமே ஆபாசமா, கேவலமா, கன்றாவியா, ரொம்ப சீப்பா எந்த ஒரு கமெண்ட் வந்தாலும், அது எவன் போட்டாலும், எந்த கட்சியா வேணா இருக்கட்டும், மேக்சிமம் உங்க கட்சிக்காரங்களா தான் இருப்பானுங்க, உங்க ஆதரவாளர்களா தான் இருப்பானுங்க, உங்க ஆன்லைன் வாரியர்ஸா தான் இருப்பானுங்க. அவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்துக்கிழையும் ஆதவ அர்ஜுனா அண்ணன் உங்க ஐடிய தங்கச்சி டேக் பண்ண போறேன். டேக் பண்ணி ஒரு ஸ்டேஜ்ல அப்புறம் ஏன் மேல நீங்க எந்த கேஸும் எல்லாம் போடக்கூடாது. இப்பவே நான் சொல்லிட்டேன். நீங்க என்ன பண்ணணும்னா ஆக்ஷன் எடுக்கணும். அந்த மாதிரி ஐடிஸ் கிட்ட எல்லாம் அவங்களெல்லாம் கூப்பிட்டு மரியாதையா அவங்கள வச்சு செம்ம மரியாதையை போலீஸ்ல கொடுத்து அவங்க கிட்ட நீங்க பாடம் எடுக்கிறீங்க. சரியா? இனிமே வர எல்லா பதிவுலையும், எல்லா கமெண்ட்ஸ்லயும் அசிங்கமா போடுறவன் எவனா இருந்தாலும், மூஞ்சி முகர இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, அவன் எப்படியாப்பட்டவனா இருந்தாலும் சரி, அதுக்கு கீழே உங்களை நான் டேக் பண்ண போறேன். சோ தட் எத்தனை பேர் இருக்கானுங்க உங்க கட்சிக்காரனுங்க, உங்க கட்சிக்கு ஆதரவா எத்தனை பேர் இந்த மாதிரி கன்றாவியா இருக்கானுங்கன்னு பார்த்து களை எடுக்க வேண்டியது உங்க பொறுப்புனே உங்ககிட்ட விட்டுட்டேன். ஓகே?